நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் கிரகங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும் என்பதை பற்றி பார்க்க போறோம். கடகராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதம் 2025ஆம் ஆண்டு என்னென்ன மாற்றங்களை கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்க போகின்றன, என்னென்ன முன்னேற்றங்களை கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்க போகின்றன என்று பார்ப்போம். கடகராசி அப்படின்னே நமக்கு ஃபர்ஸ்ட் நான் வருது என்னன்னு பாத்தீங்கன்னா, அன்பான உள்ளம், பாசமான உள்ளம் நமக்கு கிடைச்சிடாதா, உண்மையான அன்பு, புரிதலுடன் அன்பு கிடைச்சிடாதா அப்படிங்கிற ஏக்கம் எப்பொழுதுமே அதிகமாக இருப்பது கடகராசி தான். ஏன்னா எப்போ ஒரு ஏக்கம் உருவாகும், நம்ம உண்மையா இருந்து நம்ம உண்மையான அன்பு செலுத்தும் போதுதான் நம்ம என்ன எதிர்பார்ப்போம், அந்த செயல் இருந்து உண்மையான அன்பை எதிர்பார்ப்போம். இது இயல்பு. சோ அப்படிப்பட்ட தாய் உள்ளம் கொண்ட, தாயின் மீது அக்கறை கொண்ட, தாய் உள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களுக்கு அந்த எதிர்பார்ப்புகள் எந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷனா இருந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஜாதகம் பார்க்க வர நம்மளுடைய வாடிக்கையாளர்கள், அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய விஷயங்கள் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா, ஒரு 25-30% கூட அந்த உண்மையா அன்பை அவங்க பெற முடியல. அதிகபட்சம் நான் ஓரளவுக்கு என் கோச்சார என்னுடைய சுய ஜாதகம் ரொம்ப வலிமையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கடகராசிக்காரங்க சொல்றாங்க அப்படின்னாலுமே அவங்க ஒரு 60% பெற்றிருப்பாங்க. 100% நான் வச்ச உண்மையான அன்பு போல என் கூட உள்ளவங்க, உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, அல்லது சகோதர அதாவது கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு உறவுலையுமே 100% என்னால நான் வச்சிருக்க அன்பை நான் ஃபீல் பண்ண முடியல, அதாவது மற்றவங்ககிட்ட பெற முடியல அப்படிங்கிறத சொல்றதுதான் இப்போ வரையும் நம்ம செக் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு அன்பின் மீது அக்கறையாக அன்பை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு கடந்த 2 வருட காலமாக ஒரு படாத பாடு, ஏன் வாழ்றோம், எதுக்காண்டி வாழ்றோம்னே தெரியாம வாழ்ந்து இருக்கோங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ அந்த நிலையிலிருந்து இந்த மார்ச் மாதம் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகளை உங்களுக்கு கோச்சார ரீதியான கிரகங்களான சனி பகவான் உங்களுக்கு உறுதியாக கொடுக்க போகிறார். வீண் வம்பு வழக்கு நான் ஓரமா தான் போறேன், நேரம் கொண்டு வந்து என்கிட்ட வந்து வண்டியை விட்டு மோதிடான், எனக்கு காலில் அடிச்சிருது, கையில் அடிச்சிருது. இப்பெல்லாம் நிறைய பேர் வந்து ஜாதகம் பார்க்கும்போது சொல்லியிருக்காங்க, ஐயா நாங்க ஓரமா தான் போய்க்கிருந்தோம், வீமுக்கிட்டே ஒருத்தர் வந்து வண்டியில போயிட்டு எனக்கு ஒரு சண்டை போடுறான். இப்படி வம்பு வழக்குல எங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. பக்கத்து வீட்டுக்காரங்க சும்மா இருந்தா கூட அவங்க எங்க வீட்டு வாசல்ல காரன் பண்ணிட்டு எங்கிட்ட வம்புழுக்கிறாங்க. இப்ப நாங்க அவங்கள்ட்ட ஒரு உண்மையை சொன்னாலும் எங்க சப்போர்ட் யாரும் மாட்டேங்காங்க, கெட்டவங்களுக்கு தான் பக்கத்துல உள்ள எல்லாருமே ஒரு சப்போர்ட் பண்றாங்க. ஸோ எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்கு, நாங்க ஏன் இப்படி கஷ்டப்படணும் அப்படிலாம் கேள்விகள் நிறைய கேட்கிறாங்க. ஸோ இந்த நிலை உங்களுக்கு உறுதியாக மார்ச் மாசத்தில் இருந்து மாறும், நல்ல மாற்றத்தை கொடுக்கும், கவலைப்பட வேண்டாம். இந்த மார்ச் மாத பலன்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிவிதமான லாபத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல், கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய செயல்பாடு தன்மைகள் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு ஏற்பட போகிறது. நீங்க இந்த மாசம் இறுதிக்குள் ஏதேனும் ஒரு புதிதாக அல்லது ஏற்கனவே கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் முயற்சி பண்ணீங்கன்னா உறுதியாக வெற்றி பெறுவீர்கள். உங்களுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல மாற்றம் இருக்கும், நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதன் மூலமாக மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகளை பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நீங்க யாரு, நீங்க என்ன பண்ண போறீங்க, எப்படி இருப்பீங்க, நீங்க என்னெல்லாம் உங்களுடைய திறமையை நீங்க வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கீங்க அப்படிங்கிறத உங்களுடன் வேலை பார்க்கும், உங்களுடன் பணிபுரியும் அனைவருமே புரிந்து கொண்டு நடப்பதற்கான சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்கின்றன. ஐயா நான் வந்து ரியாலிட்டியாக வேலை பார்க்கிறோம். கடகராசி என்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வேலை பார்த்தாங்கன்னா அந்த பக்கத்துல உள்ளவங்க பிரச்சனையை கூட தான் பிரச்சனையை போல நீங்க என்ன பண்ணுவீங்க, எடுத்துக்கிட்டு அவங்க வேலையை நீங்க செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்க வேலையை முடிச்சுட்டு அவங்களுக்கு உதவி செஞ்சிருப்பீங்க.
ஆனா அந்த நன்றி கட்ட உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதே மாதிரிதான் நீங்க செஞ்ச வேலையில என்ன பண்ணுவாங்க, அவங்க மிஸ்டேக் கண்டுபிடிச்சு உங்களை மாட்டி விட்டுருப்பாங்க. சோ அப்ப நான் ஒரு உண்மையா உணவுபூர்வமா இருந்தும் கூட எனக்கு ரியாலிட்டி இல்லை, நான் வேலை உண்மையா பாக்குறேன், வேலையில எனக்கு ப்ரமோஷன் கிடைக்க மாட்டேங்குது. எப்பதான் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும்? கண்டிப்பா கிடைக்கும். இந்த மார்ச் மாதம் இறுதியில் உங்களுக்கு உங்களுக்கான திறமைக்கான உங்களுடைய முழு உண்மையான பாசத்துக்கான உங்களுடைய செயல்பாடுக்கு ஏற்றவாறு ஒரு பதவி உயர்வு கிடைப்பதற்கான ஆற்றலை கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கிறது. அப்ப அண்ணன் தம்பி உறவுல நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. உங்களுடைய அண்ணன் தம்பிக்குள்ள உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு உறவுல சில அழுத்தங்கள், சில போராட்டங்கள் சந்திச்சிருப்பீங்க. அல்லது திருமணம் முடிச்ச பிறகுதான் நிறைய பிரச்சனையை சந்திக்கும். எங்க அண்ணன் நானும் ரொம்ப பாசமா இருந்தோம், இப்ப திருமணம் எங்க 2 பேருக்கும் முடிஞ்சிச்சு, அதுல நிறைய பிரச்சனையை சந்திக்கும். ஸோ அவங்களுக்குள்ள எங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் வர மாட்டேங்கி, எங்க அண்ணன்கிட்ட நான் உண்மையான பாசம் வச்சுக்கேன், என் தம்பிட்ட நான் உண்மையான பாசம் வச்சுக்கேன், அந்த பாசத்தை புரியறதுக்கான வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு ஏங்கிற ஃபீல் பண்ற கடகராசி என்பவர்களுக்கு உறுதியாக உண்மையான பாசத்தை புரிந்து கொண்டு உங்கள் மீது மறுபடியும் அந்த உறவு உங்களை தேடி பேசுவதற்கான அற்புதமான சூழ்நிலைகள் உண்டு. அதே போல கடகராசி நேர்கள்ல கனவு மனை ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய அழுத்தம், நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. ஸோ மேபி அந்த பிரச்சனைகள் ஏதேனும் உங்களுக்கு இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து ஒற்றுமை ஆவதற்கான சூழ்நிலைகள். வேண்டாம், உனக்கு எனக்கு ஆகவே ஆகாது, நான் பிரிஞ்சுறேன், நான் பேசாம எங்க அம்மா விட்டு போயிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய மனைவி உங்களை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய கணவர் உங்களை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் சரி, கவலைப்படாதீங்க. கவலைப்படாதீங்கன்னு என்ன சொல்லுவாங்கன்னா சேர போறீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அந்த கவலை நீங்க போகிறது. உங்களுக்கும் அவங்களுக்கும் மறுபடியும் ஒரு பாண்டிங் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஐயா, அது நான் பிரச்சனையே வாழ்ந்துட்டேன், நான் பரவடியும் அந்த பிரச்சனை போய் சேர போறேனா அப்படின்னு ஒரு பதட்டப்படாதீங்க. கண்டிப்பா அந்த பிரச்சனை என்ன ஆகும், உங்களை விட்டு கடந்து உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு திரும்பவும் உங்கள்கிட்ட உண்மையான பாசத்தை எதிர்பார்த்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால பதட்டப்படாம அந்த சூழ்நிலை ஏற்பட்டா உங்க சுய ஜாதகத்தையும் ஒரு தடவை செக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம், செயல்படுத்தலாம் என்பது என்னுடைய கருத்து. ஸோ அதே போல எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்குமா? தொழில்ல ரொம்ப முடக்கம் ஆயிடுச்சு, ரொம்ப லாக் ஆயிடுச்சு, தொழில் பண்றது ஏண்டா பண்றோன்னு வெறுப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஏதேனும் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த தொழிலில் உங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கான விஷயங்கள் செயல்படும். அதன் மூலமாக லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல ஒரு புதுசா ஒரு தொழில் தொடங்கணும் முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியில் வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலைகளை கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கின்றன. இன்னொரு விஷயம், யாரெல்லாம் கடகராசியில பியூட்டிஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே போல சினி ஃபீல்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கலைத்துறை, அதாவது கலைத்துறையில சின்னத்திரை பெரிய திரை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல செயல்படுறவங்க, அதே போல கம்யூனிகேஷன் ஃபீல்ட்ல வேலை பார்க்குற அத்தனை பேருக்குமே நல்ல முன்னேற்றம் உண்டு. பியூட்டிஷன் துறை பார்க்குற பெண்கள், ஆண்கள் அனைவருக்குமே லாபங்கள் அதிகரிக்கும். அடுத்த ஒரு ப்ரொமோஷன் பெறுவதற்கான வாய்ப்புகளை கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கின்றன. ஸோ இந்த காலகட்டங்கள்ல நீங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஏதேனும் விவாதங்கள் வந்தாலும் விட்டு கொடுத்து போங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்க ஏதாச்சும் தேவையில்லாத வார்த்தைகள் பேசினாலும் அவங்ககிட்ட புரிய வைங்க, இல்லைன்னா அந்த இடத்த விட்டு நகர்ந்து சென்றுங்க. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு மேக்சிமம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அடிப்பாதம் வலி கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதுக்கடுத்தபடியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சாப்பாடு அன்டைம் சாப்பிட்றதுனால உங்களுக்கு அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான சூழ்நிலை உண்டு. ஸோ கரெக்டாக சாப்பிடுங்க, கரெக்டான உணவுகளை சாப்பிடுங்க. அதாவது ஜீரணமாகக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு, அதுவும் வேகமாக சாப்பிட்டு நீங்க கரெக்டாக இருந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தினால் ஏற்படுகின்ற பாதிப்பிலிருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியும். ஸோ இந்த மார்ச் மாத பலன்கள்ல நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கின்ற முருகன் கோவிலில் சென்று வழிபாடு செய்யுங்க. முருகன் கோயில போய் நீங்க செவ்வாய்க்கிழமை கரெக்டாக வழிபாடு செய்வது மூலமாக வெற்றிகள், மகிழ்ச்சிகள்,
முன்னேற்றங்கள் என்ற செயல்பாடுகளை எதிர்பார்த்து இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே நீங்கள் செயல்படுத்திக் கொள்ள முடியும் என்பது ஜோதிட ரீதியான என்னுடைய கருத்து. இந்த மார்ச் மாதத்துல கிரக நிலைகள், கோச்சார கிரக நிலைகள் எங்கெங்க இருக்கின்றன கிரகங்கள் என்று பார்ப்போம். சந்திரன் பாத்தீங்கன்னா 2.5 நாட்களுக்கு ஒவ்வொரு ராசியை விட்டு கிடக்கிறதுனால சந்திர பகவானை தவிர்த்து ஏனைய கிரகங்களான 8 கிரகங்கள் எந்தெந்த ராசியில அமர்ந்திருக்காங்க மார்ச் மாசத்துல அப்படின்னு பார்க்கும்போது, சூரிய பகவான் பாத்தீங்கன்னா மார்ச் மாசத்துல கும்ப ராசியில 15ஆம் தேதி வரையும் அமர்ந்திருப்பார். 15 மேல மீன ராசிக்கு டிராவல் பண்ணிடுவாரு. அதுக்கடுத்தபடியா பாத்தீங்கன்னா குரு பகவான் ரிஷப ராசியில அமர்ந்திருப்பார். அதுக்கடுத்து செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா மிதுன ராசியிலும், அதுக்கடுத்து கேது பகவான் கன்னி ராசியிலும், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சனி பகவான் கும்ப ராசியில் அமர்ந்திருப்பார். இந்த மார்ச் மாதம் இறுதியில சனி பயிற்சி நடக்கிறது. 29ஆம் தேதி எண்டப்போ அவர் என்ன பண்ணுவாரு, மீன ராசிக்கு அவரும் சூரியனோடு சேர்ந்து மீன ராசியில் அமர்ந்துருவார். அதே போல ஏற்கனவே மீன ராசியில சுக்கிர பகவான், புதன் பகவான், அதுக்கடுத்தபடியா பாத்தீங்கன்னா ராகு பகவான், கிட்டத்தட்ட இந்த மார்ச் இறுதியில ஒரு 5 கிரகங்களுடைய இணைவு ஏற்பட போகிறது. இந்த 5 கிரகங்கள் இணைவதனால என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது, எவ்வளவு பெரிய முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம ராசி பலன்களை பார்க்கும்போது உங்களுக்கு விரிவா தெரியும். ஸோ இப்ப இந்த மாத பலன்கள் எதற்காக சொல்றோம் அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் சில விஷயங்களை நீங்க தைரியமா செய்யலாம், சில விஷயங்கள எந்தெந்த ராசிக்காரங்க கவனமா செய்யணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த பதிவு. ஸோ வீடியோ முழுமையா பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயங்களா இருக்கும். இந்த வீடியோ நம்மளோட யூடியூப் சேனல்ல முத பாக்குறவங்க கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்ததுல சில மாதங்கள் நம்ம கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 3 வருட காலமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுல உங்களுக்கு நடந்த விஷயங்கள் நம்ம சொல்லும் போது இந்த மாசத்துல என்ன நடக்கும், இந்த விஷயங்கள்லாம் செய்யுங்கன்னு சொல்லும் போது நடந்த விஷயங்கள் எதுனாலும் நீங்க கட்டாயமா உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க. ஏன்னா ஃபீட்பேக் கொடுக்கதான் எங்களை போன்ற ஜோதிடர்கள் இன்னும் கொஞ்சம் கிரக நிலைகளை ஆராய்ந்து உங்களுக்கான கருத்துக்களை தர முடியும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நேயர்களே, தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை நீங்க பாத்தீங்க. இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை மாற்றத்தை கொடுக்க போகுது கிரகங்கள், என்னென்ன விஷயங்களை நீங்க கவனமா இருக்கணுங்கிற பொது பலன்கள் பாத்தீங்க. இது பொது பலன்களே. உங்களுடைய சுய ஜாதகத்துடைய செயல்பாடுகள், உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளை நீங்க துல்லியமா தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இந்த விஷயம் எப்போ கிடைக்கும், இப்போ ஒரு வேலை எப்போ கிடைக்கும், அரசாங்க வேலைக்காகவோ இல்லை தனியார் வேலைக்காகவோ முயற்சி இருக்கீங்க, வேலையில் எப்போ நிம்மதி கிடைக்கும், வேலை எப்போ கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். குடும்ப ஒற்றுமை எப்போ கிடைக்கும், கணவன் மனைவி ஒற்றுமை எப்போ கிடைக்கும், யாராவது நமக்கு ஏதாவது செஞ்சுருக்காங்களா, இல்லை நம்ம யாருக்காவது ஏதாவது ஒரு தெரியாமல் ஏதாவது தவறு செஞ்சிட்டோமா, அதனால பாதிப்பு இருக்கா. ஸோ இப்படி நிறைய கேள்விகள் ஒவ்வொருத்தவங்க மனசுலையும் இருக்கும். ஸோ இந்த கேள்விகளுக்கான விடைகள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிடுங்க, முன்பதிவு செஞ்சுக்கோங்க. கட்டணத்தின் அடிப்படையில் உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுக்கு ஜாதக பலன்கள் உங்களுக்கு துல்லியமாக கணித்து கூற நான் தயாராக இருக்கிறேன். ஜாதகமே இல்லை, எங்கள் வீட்டில் ஜாதகம் எழுதி வைக்கல, ஜாதகம் இல்லை, நான் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒன்று உங்களுடைய வாஸ்து நம்ம பார்த்தோம்னா தெளிவாக சொல்ல முடியும். உங்களுடைய எதிர்காலத்தை வாஸ்து வச்சு சொல்ல முடியும். அப்படி நேரடியாக பார்க்க வர முடியல அப்படின்னா நீ கால் பண்ணுற நேரத்தை பிரசனமாக எடுத்துட்டு அதற்கான தொகையை நீங்கள் செலுத்தினீங்கன்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தை நம்மளால் கணித்து தர முடியும் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறேன். மேலும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும், அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசி.